ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, உன்னுடைய வாழ்வில் நீ என்ன நினைக்கிறாய், ஏது நினைக்கிறாய் என்பது எனக்கு ஒரு பொழுதும் தெரியவே இல்லை. புரிகிறதா? நீ என்ன நினைக்கிறாய், ஏது நினைக்கிறாய் என்பது எதுவும் எனக்கு தெரியவில்லை என்று நீ நினைக்கிறாய். ஆனால் நான் மட்டும் உன்னிடம் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் என்றும் எப்பொழுதும் சொல்லிக்கொண்டே இருப்பேன். அது என்னவென்றால், உன் வாழ்க்கையோ மாறும் என்பது மட்டும். நீ ஆசையாக சில விஷயத்தை செய்ய வேண்டும் என்று நினைப்பாய். நீ எப்போ பார்த்தாலும் எல்லா விஷயத்திலேயும் குழம்பி தவிக்கிறாய். நாம் இதை செய்தால் நன்றாக இருப்போமா, அது செய்தால் நன்றாக இருப்போமா என்று ஒவ்வொரு விஷயத்தையும் போட்டு எப்போ பார்த்தாலும் எல்லா நிலையிலேயும் கேட்டுக்கொண்டு வாழ்க்கையில் நீயும் குழம்பி தவிக்கிறாய், என்னையும் குழப்பி தவிக்கிறாய். உன்னுடைய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயமும் மாறும். நீ என்ன கேட்டாலும் உன்னுடைய வாழ்க்கையில் நான் கொண்டு வந்து கண்டிப்பாகவே சேர்ப்பேன். நீ உன்னுடைய அத்தனை விதமான ஆசைகளுக்கும் அத்தனை விதமான ஏக்கங்களுக்கும் இனி முடிவு கட்டி உன்னுடைய வாழ்க்கையில் நான் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் திருப்பத்தையும் கொடுக்கத்தான் போகிறேன். இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில் நடந்தது வேறு. இதற்கு பிறகு உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கப் போகும் அற்புதமான விஷயங்களும் அதிசயமான விஷயங்களும் வேறு. நிறைய உன் வாழ்க்கையில் நீ ஒவ்வொரு விஷயத்தையும் துளைத்து நிற்கிறாய். நீ என்ன நினைக்கிறாய், ஏது நினைக்கிறாய் என்பது உனக்கு மட்டுமே தெரியும். ஆனால் வெளியில் இருப்பவர்கள் உன்னுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது நீ எல்லாமே உனக்கு வசதியாக கிடைத்தது போலும், அவர்கள் மட்டும்தான் வாழ்க்கையில் கஷ்டப்படுவது போலும் நினைத்து கொள்கிறார்கள். ஆனால் ஒன்றே ஒன்றுதான், நீ கஷ்டப்படுகிறாய். ஆனால் அது யாருக்கும் வெளியில் தெரியாமல் அவரவர்களுடைய இஷ்டத்திற்கு ஏதேதோ பேசிக்கொண்டு வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு பாவத்தை சேர்த்து கொள்கிறார்கள். நம்பிக்கையோடு இரு, எல்லா விஷயமும் மாறும். நிறைய மாற்றங்களும் நிறைய ஏற்றங்களும் நிறைய விதமான அற்புதமான விஷயங்களும் இனிமேல் வரும் காலத்தில் நடக்கும். யாரெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் நீ இவ்வளவு கஷ்டப்படுகிறாய் என்று கூட பொருட்படுத்தாமல் அவரவர்களுடைய வாழ்க்கைக்கு அவரவர்கள் என்னென்னமோ பேசுகிறார்களோ அதற்கு நிச்சயமாகவே தண்டனை அனுபவித்துக் கொள்வார்கள். அதுதான் நான் சொல்ல வேண்டிய ஒன்று. கவலைகளோ மற்ற விஷயங்களோ எதுவும் தேவையல்ல. சந்தோஷங்களோடு நீ இருந்தால் போதும். நிம்மதியோடு நான் உன்னை வாழ வைக்க தயாராக இருக்கிறேன். இதுவரைக்கும் நடந்தது அனைத்தும் வெறும் உனக்கு பாடம். இனி நடக்கப் போவதுதான் உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு வாழ்க்கையை அனுபவிக்க தயாராக இரு. வாழ்க்கை மாறும் காலம் வந்துவிட்டது. இதற்கு பிறகு எந்த ஒரு நிலையிலும் எந்த ஒரு பொழுதிலேயும் கவலைப்பட்டு ஒவ்வொரு நிமிஷமும் கவலைகளை பட்டு எப்பொழுதும் அவமானங்களோடும் எப்பொழுதும் கவலையோடும் இருக்காதே. அவமானங்கள் வராமலும் கவலைகள் வராமலும் என்னால் எந்த அளவுக்கு பார்த்து கொள்ள முடியுமோ அந்த அளவுக்கு நான் பார்த்து கொள்வேன். நிறைய தேடல்கள் உன் வாழ்க்கையில் இருக்கிறது. என்னென்ன தேடினாலும் அது உனக்கு கிடைக்கவில்லையே என்ற ஒரு பயமும் இருக்கிறது. இனி அப்படியல்ல. உன்னுடைய வாழ்க்கையில் நீ தேடும் அனைத்தும் கிடைக்கும். உன்னுடைய வாழ்க்கையில் நீ எதை நினைத்தாலும் அது உனக்கு சிறப்பாகவே அமையும். இதுதான் நான் உன் வாழ்க்கையில் உனக்கு தலையில் எழுதி வைத்திருக்கும் விதி ஆகும். யதார்த்தமாக இருக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் நான் என்றும் நிறைந்த ஒரு அற்புதத்தை கொடுப்பேன். நிறைய பேர் வாழ்க்கையில் நான் என்ன செய்தேன், ஏது செய்தேன் என்றெல்லாம் பேசுகிறார்கள். ஆனால் உனக்கு தெரியும் அல்லவா, உனக்கு நான் என்னென்ன செய்தேன் என்று. இனிமேல் பார், நிறைய மாற்றத்தை பார்ப்பாய். அவசரப்பட்டு உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டத்திலேயும் ஒவ்வொரு விஷயத்திலேயும் அவசரப்பட்டு எல்லா விஷயத்தையும் இழந்தது போதும். இதற்கு பிறகு உன் வாழ்க்கையில் எதையும் இழக்க வேண்டாம், எதையும் போட்டு குழப்ப வேண்டாம், எதையும் போட்டு உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொன்றையும் தடுமாறி நிற்க வேண்டாம்.
இனிமேல் உன் வாழ்க்கையில் நான் இப்பொழுது சொன்னேன் அல்லவா, இதற்கு அப்படியே மாறாக நிறைய மாற்றங்களும் நிறைய விதமான திருப்பங்களும் அற்புதங்களும் மட்டுமே நடக்கும். நான் இப்பொழுது சொன்னாலும் சரி, எத்தனை வருட காலங்கள் கழித்து சொன்னாலும் சரி, நடப்பது நல்லதாகவே நடக்கும். அப்பா அப்பா என்று சொன்னால் மட்டும் போதாது. அந்த அப்பாவாகிய நான் உனக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய வேண்டும். கண்டிப்பாக எல்லா விதமான கடமைகளையும் செய்வேன். எல்லா விதமான மாற்றத்தையும் உனக்காக கொடுப்பேன். அளவுக்கு மீறி எதையும் யோசித்து குழம்பி நிற்க வேண்டாம். நான் இருக்கிறேன், உன் அப்பா இருக்கிறேன். உன்னுடைய தேவைக்காக ஒவ்வொன்றையும் கொடுப்பதற்கு தயாரான நிலைமையில் இருக்கிறேன். என்னிடமிருந்து சீக்கிரமாக பெற்றுக்கொள். ஒவ்வொன்றையும் அற்புதமாக பெற்றுக்கொள். உன்னுடைய ஆசைகளுக்கும் உன்னுடைய அனைத்து விதமான விஷயங்களுக்கும் நான் துணையாகவே இருப்பேன். இதுவரைக்கும் நான் எதற்கும் துணையில்லை என்று நினைத்தாய். ஆனால் இனிமேல் நான் எல்லா விஷயத்திற்கும் துணையாகவே இருப்பேன். நீ நினைப்பது போல அல்ல வாழ்க்கை. இன்னும் பிரம்மாண்டத்தை பார்ப்பதுதான் உன்னுடைய வாழ்க்கை. அமோகத்திற்கோ இல்லை எந்த ஒரு விஷயத்திற்கோ குறையில்லை. எல்லாவற்றிலும் நிம்மதி மட்டுமே உள்ளது. நீ எதை பார்த்தாலும் கவலை கவலை கவலை, இதுதான் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறது. ஆனால் இனி அது இல்லை. இனி உன் வாழ்க்கையில் நிம்மதி பிரகாசம் என்பது மட்டும் இருக்குமே தவிர மற்றபடி எதுவும் இல்லாமல், உன்னுடைய வாழ்க்கையில் கஷ்டம் என்பது ஒன்று இல்லாமல் நிம்மதியே இருக்கும். சிரித்து கொண்டே இருங்கள். வாழ்க்கையில் எவ்வளவு தூரம் உங்களால் சிரித்து கொண்டு ஒரு அழகான ஒரு வாழ்க்கையை கொண்டு வர முடியுமோ அந்த அழகான வாழ்க்கையை கொண்டு வருவதற்கான முயற்சியை எடுங்கள். நிச்சயம் நன்றாகவே இருப்பீர்கள். நீங்கள் நிறைய விஷயத்தை தொலைத்து விட்டோமே என்ற ஒரு பயம் இருக்கிறது. ஆனால் நான் மட்டும் ஒன்றே ஒன்று சொல்வேன், எதையும் நீங்கள் தொலைக்கவில்லை. எல்லா விஷயத்தையும் நீங்கள் கூடிய சீக்கிரமாக பெறுவீர்கள் என்று. அலட்சியங்கள் தான் ஒரு மனிதனுக்கு ஆபத்து. ஆனால் இனிமேல்தான் நீ அலட்சியமாக இருக்கப் போவது இல்லையே. இனிதான் நீ உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்திலேயும் சுதாரிப்போடு இருக்கப் போகிறாயே. அப்புறமென்ன கவலை? நிம்மதியோடு இருங்கள். தேடுவது எதுவாக இருந்தாலும் அது கிடைக்கும். தேடுவது நல்லதே நடக்கும். எப்பொழுதும் இந்த சாயாகிய நான் உனக்கு வரமாகவும் உனக்கு எல்லா விதமான அதிசயங்களையும் கொண்டு வந்து சேர்ப்பேன். இது உறுதியான வாக்கு. இந்த வாக்கை எப்பொழுதும் எல்லா நாளும் மறந்துவிடாதே. ஞாபகத்தில் வைத்துக்கொண்டு சந்தோஷமாக இரு. எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.